மீன் பிடிக்கிற தூண்டிலோட அந்த முனையில இருக்கிற கொக்கில சின்னதா ஒரு புழுவை மாட்டுவாங்க. அதை தண்ணியில போடுவாங்க. அந்த சின்ன புழுவுக்கு ஆசைப்பட்டு ஒரு மீன் சாப்பிட வந்து அந்த கொக்கியில மாட்டிக்கிறோம். கொக்கியில மாட்டிட்டு தன் வாழ்க்கையவே இழந்து போகும். அதே போல்தான் பிள்ளைகளா பாவம். பாவத்தினால் கிடைக்கிற நன்மைகளோ, பாவத்தினால் கிடைக்கிற சுகமோ, பாவத்தினால் கிடைக்கிற லாபமோ ஒரு கொஞ்சூண்டு தான். ஆனால் அதனால் வரும், செய்த பாவத்தினால் வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும் அந்த தண்டனைகளின் அளவோ மிக பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு வேதத்துல யோசுவாவின் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. இந்த ஆகான் அப்படின்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, ஜனங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துல இருந்து ஒரு சால்வையையும் ஒரு வெள்ளி கட்டியையும் ஒரு தங்கத்திலான ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிடுவான். இது அவன் செய்த பாவம். ஆனால் அதை ஜனங்களுக்கு தெரிந்த பொழுதோ நடந்த கதை என்ன தெரியுமா? அந்த ஆகானையும் அவன் எடுத்து வச்ச பொருளையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய ஆடுகளையும் மாடுகளையும் அவனுடைய கழுதைகளையும் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு இருந்த சகலவித பொருட்களையும் அப்படியே அள்ளிக்கிட்டு அவங்களையும் கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி கல்லால் எரிந்து எல்லாரையும் கொண்டு போட்டார்கள். ஆகானையும் மனைவியையும் பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. பொருட்களை எல்லாம் தீய கொளுத்தி எரித்து போட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்த கல்லாலையும் மூடியும் போட்டாங்க. பிள்ளைகளை இப்போ யோசிங்க, இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. அவன் செஞ்ச பாவத்தின் அளவு என்ன? ஒரு சால்வை, ஒரு துண்டு வெள்ளி கட்டி, ஒரு தங்கத்திலான பாத்திரம். மிஞ்சி மிஞ்சி இது போனால் எவ்வளோ ஆகும்? அதிகபட்சமாக இன்னைக்கு விலைக்க போடுங்க, ஒரு 25 லட்சம் போகுமா? ஆனால் அதை எடுத்துக்கிட்டு அந்த பாவத்தை செஞ்சதுனால வந்த விளைவு வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு. அவன் மட்டுமல்ல, அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே போயிட்டாங்க. ஆகையினால் பிள்ளைகளா, பாவத்தினால் ஒரு நன்மை துணுண்டு, அதனால் வரும் தண்டனைகள் இவ்வளவு. பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுங்கள்.